மனோஜோட ஸ்கூலுக்கு தானே போனேன், ஏன் இவ்வளோ கோவமா வந்திருக்கு, என்னாச்சு விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சா மான மரியாதை எல்லாமே போயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை அந்த கழுதை இத்தனை நாளாக நம்ப வச்சு கழுத்து இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் முகமே வாடி போய் இருக்கு. இதை பார்த்துட்டு ஏன்டா போகிறப்போ அவ்வளோ தூரம் எனர்ஜெட்டிக்காக போனேன், என்னாச்சுடா, எங்கே ரோகிணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனிமேல் அவங்க வரமாட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அவள் இந்த கழுதைக்கு இத்தனை நாள் ஏதோ சின்ன சின்னதாக போய் பேசிட்டு இருக்கிறா, பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கா, திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவளுக்கு மனோஜ் 2வது தாரமாக தாங்க கல்யாணம் பண்ணியிருக்க. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம்லாம் முடிஞ்சு பையன் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அப்படியே அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, என்னம்மா உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் இது பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் கொஞ்சம் அமைதியாக இருறா, பைத்தியமா எனக்கா பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே பைத்தியமாக்கி இருக்கிறாடா இத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னடா ஆச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் நீ கூட்டிகிட்டு வந்து இல்லடா அடிக்கடி கிருஷ்ணு ஒருத்தனை, அவன் தாண்டா இவங்களுடைய பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாண்டா இன்னைக்கு நாங்கள் ஸ்பீச் கொடுக்குறக்காக போயிருந்தேன்ல, அங்கே போனப்போ அங்கே நீங்கள் இன்வைட் பண்ணார்ல, அவர் தான் வந்து பார்த்தேன். அவர் தான் வந்து கிருஷை வந்து ஸ்கூலில் சேர்த்திருந்தாங்க. அந்த கிருஷை வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு இவன் இங்கே தான் படிக்கிறான்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா பக்கத்தில் ரோகிணியை பார்த்தோன்னே, என்ன மேடம் துபாய் போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, இங்கே இருக்கிறீங்க நீங்கள், கிருஷ் பையன் இங்கே இருக்கிறான், உங்களுக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் இறந்துட்டான்னு சொன்னீங்க, அப்போ இவர் ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டார். எனக்கு அப்படியே தலையே சுற்றி போச்சு. அப்போ என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறப்ப தான், ஆமாங்க இவங்க தான் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கொண்டு வந்து காடியெல்லாம் போட்டு இவங்க சேர்த்திட்டு போனாங்க. ஏதோ வெளிநாடு போயிடுவேன், அதனால் வந்து பையனை அடிக்கடி வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, கிருஷோட சின்ன வயசுல இறந்துட்டான்லாம் சொன்னாங்க. கல்யாணி தானே உங்கள் பேர், நீங்கள் ரோகிணின்னு சொல்கிறீங்களா அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே என்ன பண்ணுறேன் எனக்கும் உண்மை புரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரோகிணி தனியாக கூட்டிகிட்டு போய் நாங்கள் விசாரிச்சதில் அவள் எல்லாத்தையும் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இப்போ அந்த பார்லரம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளை அங்கேயே விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா இதெல்லாம் இவ்வளோ தூரம் 420 வேலை பார்த்துருக்குது, இதெல்லாம் சும்மா விட்றதாடா, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுனடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை, டே நீ வேற ஏன்டா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லைப்பா, ஒரு குடும்பத்தவே ஏமாற்றிருக்கான், ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னதுக்கு தான் என்ன தெரியுமா சொன்னாவ, மனோஜ் மட்டும் என்ன ஏற்கனவே ஒரு பொண்ணோட 1 வருஷம் குடும்பம் நடத்தின வந்தானே, நான் மட்டும் என்ன தப்பாக போயிட்டேனா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு கல்யாணம் ஆகலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வாய்க்கிலேயே பேசுகிறா. அவட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா, அவள் பிளான் பண்ணி தாண்டா உள்ளே வந்துருந்துருக்கிறா அப்படிங்கிற மாதிரி விஜயா ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. ஏங்க இதுக்காகலாம் வந்துட்டு மலேசியாவில் அவங்க அப்பா இருந்தான்னு சொன்னது போய், இப்போ கல்யாணமாக ஆகாமல் இப்போ கல்யாணம் ஆகிட்டு இப்போ தான் வந்து மனோஜை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்னு சொன்னது போய் இத்தனை போய் பேசியிருக்கிறாங்க. கிருஷ்ண வந்து பாவம் என்ன பாவம் பண்ணா, அவன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவை போய் ஆன்ட்டின்னு கூப்பிட்டு இருந்தான், இந்த பார்லர் அம்மா எப்படி மிரட்டி வச்சிருக்கும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, எதை வேணால் நம்ம வந்து மன்னிச்சு ஏற்றிக்கலாங்க, ஆனால் வந்து பெத்த பையனை அத்தைன்னு சொல்லி கூப்பிட வச்ச முதல் அம்மா இதாக தான் இருக்கும், இதுக்கு இப்படிலாம் மனசு வருது, உலகத்தில் இப்படி மனுஷங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசுகிறப்ப கரெக்டாக ரோகிணியும் பின்னாடியே வந்துடுறாங்க. கிருஷ்ண கூட்டிகிட்டு காலை உள்ளே எடுத்து வச்சுன்னா அதுக்கப்புறம் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், எதுக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அத்தையா, பெத்த பையனையுமே வந்து அத்தைன்னு ஆன்ட்டின்னு கூப்பிட வச்சவ தானே இன்னைக்கு, எப்பேற்பட்டவ பாரு, இவளோட நேரம் குடும்பம் நடத்திட்டு இருக்கிற, இனிமேல் என் மனோஜ் நீ சொல்லு, இவளோட இனிமேல் வாழணும்னு நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லி. அம்மா உலகத்தில் எத்தனையோ பொய் பித்தலாட்டம் பண்ணுறவங்கலாம் பார்த்துருக்கம்மா, ஆனால் இவ ஃபுல்லாகவே பொய் பித்தலாட்டமாக இருக்கா, எனக்கு பயமாக இருக்குமா, இவளோட வாழ்ந்தால் என் வாழ்க்கை பூரா பொய்யாயிருமோன்னு எனக்கே பயமாக இருக்குதுமா, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டே வம்சம் அமைதியாக இருடான்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. அண்ணி எதுக்குங்க நீ இவ்வளோ பெரிய பொய் பேசுனீங்க, நீங்கள் எதுக்காக வந்து மனோஜ் இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்க, நீங்கள் அவனை பார்த்தா பாவமாக இல்லையா உங்களுக்கு, ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கிட்ட 20 லட்ச ரூபாயை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஹாஸ்டல்லாம் தங்கி சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அம்மா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தான், அதுக்கப்புறம் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் பிடிப்பே வந்துச்சு, அவ்வளோ தூரம் நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் சுத்தமாக சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ டே ரவி கொஞ்சம் அமைதியாக இருடா, இதுகிட்டலாம் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது, மீனா நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இது ஏதோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு தான் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு ஏதோ சொல்லி மலேசியா அப்படி இப்படின்னு சொல்லிச்சுல, அது மாதிரி ஏதோ பொய் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்படி இருக்குன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிட்டு இருக்கப்போ கிருஷ் வந்துட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, வா கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் அந்த பையன் வீட்டுக்குள்ளே வந்தானா அவ்வளோதான், நான் ஏற்கனவே சொன்னால இந்த பையனால் வீட்டில் ஒரு பெரிய புகமே வரும்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த ரூபத்தில் வரும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ஏமா இப்படி பண்ணுறீங்க, அந்த கிருஷ் என்ன பண்ணா, ரோகிணியை நீ பண்ணதுக்கு கிருஷ் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ரவி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதியும் சொல்கிறாங்க, கிருஷ் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், அவங்க அம்மா என்னமோ சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசியிருக்கிறான், அவனுக்கு தெரியாது, அவனுக்கெல்லாம் நம்ம வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கவும் முடியாது, அவனை வீட்டுக்குள்ளே வர வேண்டாம்னு சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஃபஸ்ட்டு அதான் பையனை அனுப்பிச்சி விடுவா, அதுக்கப்புறம் பையன் வந்த சாக்கில் இவ பின்னாடியே வரதுக்கா,
இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எங்க இப்போதாங்க எல்லாமே புரியுது. கிறிஷோடைய பாட்டி அதனால தான் நம்மளை பார்த்தா பார்த்தா வந்து ஏதாவது உண்மை வெளியில் வந்துருமோ, ஏதாவது உண்மையை உளறிடுமோன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு விட்டு விலகி விலகி போயிருந்துருக்காங்க. இது கூட நம்மளுக்கு புரியாமல் போயிடுச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி மீனா புரியும்? பெத்த பையனே வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட வச்சவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி சந்தேகமாக வந்துச்சு இவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து சந்தேகப்பட்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை, இங்கே பாரு ரோகிணி, நீ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே உங்கள் அத்தை சொன்ன மாதிரி நீ வீட்டுக்குள்ளேயே வரவே வேண்டாம், இனிமேல் இங்கே இருக்கவே வேண்டாம். மனோஜுக்கு நீ பொண்டாட்டியும் கிடையாது, எவ்வளோ பெரிய உண்மையை நீ மறைச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கி எங்கள் அம்மா கிட்ட வந்து வந்திருந்தப்போ வந்து சாமிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி எல்லாம் நீ சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்படிலாம் நீ பொய் பேசுவீப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ பொய் பேசியிருக்க, எத்தனை பொய், எத்தனை பித்தலாட்டம், எப்படி அவன் மனோஜ் உன் கூட நம்பி வாழ்க்கையை நடத்துவான். ஒரு கல்யாணத்தில் முக்கியமான ஒரு முக்கிய விஷயமே ஒருத்தர் வந்து நம்பிக்கையாக இருக்கிறது தான். அந்த நம்பிக்கை தான் கடைசி வரைக்கும் அவங்களோட கல்யாண வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டுட்டு போகும். ஆனால் அந்த நம்பிக்கையே இல்லைங்கிறப்போ என் பையன் எப்படி உங்க கூட வாழ்வான் பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அங்கிள், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்னம்மா சொல்ல போகிற நீயே சொல்லு, என்ன சொல்ல போகிற? இத்தனை நாள் சொன்னதெல்லாம் பத்தலையே, நீ என்ன போய் சொல்ல போகிற நீயே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லைங்க அங்கிள், என்னுடைய நிலைமை அப்படி. என்னம்மா நிலைமை உனக்கு? பையனை வளர்த்திருக்கலாம் நீயே, அப்படியே இல்லைன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் இருக்கிறான், உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மந்தமானு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட கேட்டிருக்கலாம். இல்லை அப்படியே உன்னால் அப்போ முடியலையா இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கூட நீ கேட்டிருந்துருக்கலாம். எதுவுமே நீ பண்ணாமல் எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயத்தை மறைக்க இன்னொரு விஷயத்தை மறைக்க இன்னொரு பையன் சொல்லிட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றெல்லாம் பேசிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயா போய் அடிக்க போகிறாங்க. அடிச்சோன்னா கையை தடுத்து நிறுத்திட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, இனிமேல் வந்து என் மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அதான் வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியாடா, கையை எடுத்து பிடிக்கிறா, ஆள் ஒருத்தர் இல்லைன்னா பிடிச்சி கீழே கூட தள்ளி என்ன வேணாம் பண்ணிடுவா போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, அந்த மாதிரி எண்ணத்தில் நான் இல்லை. நான் மனோஜோட சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் எல்லாத்தையும் நான் வந்து சகிச்சுக்கிட்டு போனேன். ஆனால் மனோஜை வந்துட்டு இப்போ என் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறப்போ நான் எதுக்காக இதெல்லாம் வந்து ஏற்றுக்கணும், எதுக்கு உங்கள்கிட்ட நான் வந்து அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இத்தனை நாள் என் பையனுடைய வாழ்க்கைக்கு எடுத்து குட்டிச்சவராக்குறதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி உன் வீட்டுக்காரன் போய் சேர்ந்துட்டான், அதனால் உனக்கு வாழ்க்கை இல்லை, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நீ இருந்திருக்கலாம். இல்லை மனோஜ் இருந்துச்சு வாயன், இந்த கிறிஸ்டோட விஷயம் இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே இருந்திருந்துன்னா இன்னார நீ வாட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்திருப்ப, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு. அதான் இப்போ தெரிஞ்சிருச்சல்ல, அதனால் நீ வேலையை பார்த்துட்டு போகிற. ஆனால் மனோஜ் அப்படி கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்காண்டி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவனும் முன்னாடியே ஒரு பொண்ணோட வாழ்ந்து வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. ஆமாம், அது ஒன்றும் உண்மை தானே, பொய் கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்துக்கும் தெரியுமே, அது தெரிஞ்சுதானே நீ ஏற்றுக்கிட்ட. இதுக்காக தான் வந்துட்டு அவனுக்கு குறை இருக்கா, அவன் சைடில் ஏதாவது பிளாக் மார்க் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீ வந்து அவனை லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் அப்படி சொல்ல வரலைங்க அங்கிள், அப்போ நீ பேசுகிறது அப்படி தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லரம்மா, நீ பண்ணுறது அத்தனையும் வந்து திருட்டுத்தனம், தப்பு. அதை மறைக்கிறதுக்கு மனோஜ் மேலே பழிய போடுறியா, பார்த்துக்கடா பார்லரம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே வர போதும் ரோகிணி, நீ என்னை அசிங்கப்படுத்துனதும் போதும், நீ எனக்கா வந்து சப்போர்ட் பண்ணதும் போதும், என்னை வந்து என் வாழ்க்கைக்கு எடுத்ததும் போதும், இனிமேல் என் வாழ்க்கையில் உனக்கு இடமே கிடையாது, தயவு செய்து உன் பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க, சும்மாவெல்லாம் விட முடியாதுடா, நம்ம கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போய் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துதாகணும், அப்போ தான் இவளை பற்றி இன்னும் என்னென்ன தெரியுமோ எல்லா ரகசியம் வெளில வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. போதுங்க ஆண்டி, அதான் வேண்டான்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு போய் என்னை ஸ்டேஷனில் போய் நிற்க வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் என் பையனை பக்கத்துக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை நாளாக நீங்கள் பார்க்காம தானங்க இருந்தீங்க, உங்கள் அம்மா தானங்க கஷ்டப்பட்டு கிறிஸ்து கூடவே இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, என்னமோ கூடவே இருந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்டன்ட்டு, அங்கிள் நான் இங்கே இருக்கிறேங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே எங்கடா உனக்கு என்னடா வேலை, நீ வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு முத்து கோவமாக சொல்கிறாங்க.